ஹாய்மா, இதை பாருங்கடா. நேற்று ராத்திரி சொன்னேன் இல்லையா, மாவு கலந்து வச்சேன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அதுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி அதில் போட்டுடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், கடுகு, அதுக்கப்புறமா வந்து சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா சுக்கு நிறைய பொடி பண்ணிடணும். மிக்சியில் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். மிளகு வந்து அப்படியே முழுசாக போடணும் இந்த இட்லிக்கு. ஆனால் யாருமே வந்து அதை துப்பிடுவாங்க. அதனால் ஒன்றும் பாதியமாக மிக்சியிலே போட்டு நுணுக்கிட்டேன். அவ்வளோதான். இதுவும் போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணணும், எண்ணெய் வச்சு, எண்ணெய் இல்லைன்னா நெய் போடலண்டா. அதுக்கு நெய் தான் போடுவாங்க மெயினாக. நம்மளால் முடிஞ்சால் போடலாம், இல்லைன்னா நம்ம எண்ணெய் வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே தாளித்து அதில் வந்து கொட்டிடணும். பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதை கலந்துட்டு நம்ம கஞ்சிவரம் இட்லி மாதிரி இந்த மாதிரி தட்டில் ஊற்றி வச்சிடணும். இந்த மாதிரி பீஸாக வைக்காமல் இந்த மாதிரி பெரிய தட்டில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பீசஸாக கட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் சட்னி, வெறும் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், இது மட்டும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுதான் தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.